ஹாய் ஆர்மீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் சிஎஸ்டா. நம்ம இப்போ சுகாவோட யூ வில் பி மைன் ஃபார் எவர் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் எதுவும் பார்க்கல, நான் போய் பார்த்துட்டு வந்துருங்கடா, அப்போ தான் இந்த ஸ்டோரி புரியும். லாஸ்ட் பார்ட்டில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, அவங்களுக்கும் இவங்களுக்கும் மேரேஜ் ஆகிருக்கும். இவங்கி உங்களை 1 இயராக லவ் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டோலியாக சொல்லியிருப்பா. ஸோ இவங்கி குடிச்சிட்டு நிறையா வளரியிருப்பான். ஓகேடா, நம்ம ஸ்டோரி அப்படியே அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் தான் காலேஜுக்கு ஒரு மாதிரி போயிட்டுருக்கீங்க. ஒரு மாதிரி உங்களுக்கு ஐஸ்லேருந்து டியர்ஸ். காலேஜில் அப்படியே உங்கள் டெஸ்கில் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போது ஏய் வைன் 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 அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ஓடி வந்து உங்களை அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஆண்டி ஸ்பெஷல் ஹாப்பி ஆனிவர்சரிடி அப்படி சொல்லிட்டு நாண்டி உங்களை ஹக் பண்ணிகிட்டு இருக்கா. இந்த சைட் ஜிமினும் உங்களை ஹக் பண்ணிட்டு ஹாப்பி ஆனிவர்சரிடி, என்னடி ஸ்பெஷல் இன்னைக்கு? உன் பண்ணி கால் பண்ணானா? ஓடா, அது ஒன்று தான் கேடு. அவன் நேரத்துலேருந்து கால் அட்டன் பண்ணக்கூட இல்லை. அவனுக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு ஞாபகம் இருக்கான்னு கூட தரலடா. 1 வீக் ஆச்சு அவன் என்கிட்ட பேசி. ரொம்ப ஹார்ட், ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படி சொல்லிட்டு இப்போது நீங்கள் தான் ஜெர்மன்கிட்டேயும் நாண்டிக்கிட்டேயும் சொல்லிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஹார்ட்லாம் ஹெவியாக இருக்குது. ஆல்ரெடி உங்கள் அம்மா வேறு மிஸ் பண்ணுறீங்க. அவங்க அப்பா எப்போயாவது வருவார். ஸோ உங்களுக்குன்னு இருக்கிற ஒரே ஹோப் ஜங்குக்கு மட்டும்தான். இப்போ அவனும் கால் அட்டன் பண்ணல அப்படின்றபோது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இன்றைக்கி நீங்கள் லவ் பண்ணி 5 இயர்ஸ் ஆகிருக்கும். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு ஆனிவர்சரி. ஸோ நீங்கள் ரொம்ப எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணியிருப்பீங்க. பட் ஜங்குக் இது வரைக்கும் உங்களுக்கு காலோ மெசேஜோ எதுவுமே பண்ணல. நீங்கள் அதனால தான் ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு கிளாஸஸ் இப்படி தான் போயிட்டுருக்கு. இப்படியே ஒரு 2 பீரியட்ஸ் கிளாஸ் ஆகுது. ஸோ இப்போது பிரேக் தான். நீங்கள் அப்படியே அமைதியாக கேன்டீனில் உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு எதுவுமே சாப்பிட தோணல. அப்போது ஜிமினாவும் நாண்டியும் தான் உங்களை ஏதோ பண்ணி சமாதானம்லாம் படுத்துகிறாங்க. பட் எதுவுமே பண்ண முடியல. அவங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. நீங்கள் ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் ஃபோனை பார்த்துட்டே உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு எதுவுமே பண்ண பிடிக்கல. நாண்டியும் ஜிமினாவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துட்ருக்கானுங்க. அப்போ கரெக்டாக உங்கள் ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன். நீங்கள் அப்படியே அதை ஓடி போய் எடுத்து பார்க்குறீங்க. யாராக இருக்கும் அப்படி சொல்லிட்டு கண்ணு மூடிட்டு பன்னியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அப்படியே இந்த நோட்டிஃபிகேஷனை பார்க்குறீங்க. அப்போ அதான் ஜங்குக் தான் வெளிவாடி அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணியிருக்கான். நீங்கள் அவ்வளோ ஸ்மைல் பண்ணுறீங்க. ஜங்குக் மெசேஜ் பண்ணியிருக்காண்டி, இப்படி வெளியே போகிற சொல்லியிருக்கான். நான் போகிறேன், பாய் பாய் பாய். இவனை நிறைய இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி உட்காந்துட்டு இப்போ எப்படி போகிறா பார்த்தியா லூசு புல்ல அப்படி சொல்லிட்டு ஜிமினா மெதுவாக போடி அப்படி சொல்லிட்டு இங்கேருந்து கத்திட்டு இருக்கான். பாய் 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 பாய், ஐ லவ் யூ அப்படி சொல்லிட்டு 2 பேருக்கும் ஹக் பண்ணிட்டு ஓடிடுறீங்க. நீங்கள் அவ்வளோ சந்தோஷமாக ஓடிட்டுருக்கீங்க. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பினஸ் அந்த ஒரு மெசேஜ் பார்த்ததுக்கப்புறம். இப்போது நாண்டி தான் அவளோட ஸ்மைல் அப்படியே ஃபெய்ட் அவுட் ஆகுது. அப்படியே திரும்பி ஜிமினை பார்க்குறா. ஜிமினாவும் அப்படியே நாண்டியை பார்க்குறான். என்னைக்கிட்ட உண்மையாக சொல்ல போகிற? எனக்கு ஒரு மாதிரி ஹர்ட்டிங்காக இருக்குடி. அவள் பார்த்தியா எவ்வளோ லவ் பண்ணுறான். ஆனால் அவன் சொன்னால் உடஞ்சிருவாடி. அதனால தான் நான் அமைதியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி இங்கே ஜெர்மன் ஒரு மாதிரி சொல்கிறான். இங்கே நாண்டிக்கும் ஒரு மாதிரி தான் இருக்குது. போகிறவங்களே அவள் பார்த்துட்ருக்கா. அவளுக்கு ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸ். ஜிமினா தான் சரி வா போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போகிறான். இப்போ நாங்கள் அப்படியே அந்த ஓடி போகிறீங்க. ஓடி போயிட்டு அப்படியே மூச்சு வாங்கிட்டு அந்த கேட்டுக்கு வெளியே கொள்டான் அவன்கிட்ட ஓடி வந்த மாதிரி காமிச்சுக்காத, அப்புறம் திட்டுவான் அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃபேஸை கோவமாக வச்சுக்கிட்டு அப்படியே வெளியே போகிறீங்க. பார்த்தா ஜங்குக் பைக்கில் நின்றுட்டுருக்கான். அவ்வளோ மாசா லாங் ஹேர், ஃபுல்லாக பிளாக் அண்ட் பிளாக் ஹூடிலாம் போட்டிருக்கான். அவ்வளோ கை ஃபுல்லாக டேட்டூ, லிப் பியர்சிங், அதுக்கப்புறம் ஐப்ரோ பியர்சிங்னு சொல்லிட்டு அவ்வளோ மாசாக நின்றுட்டுருக்கான் பைக்கில். ஜங்குக் அப்படியே உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கான். அவனோட ஐஸ் ஃபுல்லாக ஒரு மாதிரி ஸ்மைலோட. நீங்கள் அப்படியே ஓடி போயிட்டு ஜங்குக்கா அப்படி சொல்லிட்டு ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜங்குக் சரி விடு ஏன் நீ கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிற? 1 வீக்கும் உனக்கு நான் கால் பண்ணிட்டுருக்கேன், ஏன் அப்படி சொல்லிட்டு அவனோட ஷோல்டரில் அடிக்கிறீங்க. வலிக்குதுடி. நான் தான் சொன்னேன்ல ஒரு வேலைக்கு போய்ட்டேன். இருந்தாலும்
நீ என்னதான் பண்ணாலும் கால் பண்ணவல்ல, அட்டென்ட் பண்ணவல்ல, ஏன் எடுக்கல? ஐயோ சாரிடி. இன்னைக்கு என்னதாவது தெரியுமா? தெரியுமே. என்னது? என்ன தெரியும் உனக்கு? இன்னைக்கு நம்மளுக்கு 5th year anniversary. தெரியுமா? சரி சரி, எனக்கு பசிக்குது, நான் உன்னால 2-3 நாள் சாப்பிடவே இல்லை தெரியுமா, எனக்கு தான் அதை வாங்கி கொடு அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய் இப்படியே பைக்கில் ஏறிக்கிட்டு ஜங்குக்கு ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜங்குக் இந்த ஃபுல் டே வச்சு சமாளிக்கணுமோ அப்படி சொல்லிட்டு இப்போது அவன் அப்படியே பைக் எடுத்துகிட்டு போகிறான். ஸோ இப்படி தான் உங்களுக்கு அந்த டே இப்படியே பாஸ் ஆகுது. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி இப்போ யோங்கி தான் அவன் அப்படியே ட்ரக் டீலிங் அப்படி இப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருந்திருப்பான். ஸோ இப்போ தான் ஒரு ஆஃப்டர்நூன் டைம் போல் அவன் ஜெயோப் எடுக்க போயிருப்பான். பிகாஸ் ஜெயோப்போட பையனுக்கு இன்னைக்கு பர்த்டே, 5th பர்த்டே. ஸோ அதுக்காக தான் போயிருப்பான். ஸோ அவன் போயிட்டு அவன் நிறையா கிஃப்ட்ஸ்லாம் வாங்கி வச்சுருப்பான். ஸோ அதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இப்போ அப்படியே அங்கே இருக்க சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கான். இப்போது டோலியானா, என்னடா யோங்கி, எப்போ என்னை கூட்டிகிட்டு வர போகிற? அவளை காமிச்சு தான் தொலையேண்டா, அவள் ஃபோட்டோ அத்தனை வச்சுருக்கேல, எனக்கு காமிச்சா என்ன? அப்படியா, காமிக்கணுமா என்ன? காமிடா, நானும் 1.5 வருஷமாக கேட்டுட்ருக்கேன், நீ சொல்லவே மாட்டேங்கிற அப்படி சொல்லிட்டு இங்கே டோலியா கேட்டுட்ருக்கா. அப்போது டோலியாவோட பையன் ஜூனா தான் யூங்கி மடியில் ஏறி உட்காந்துட்டு, மாமா நீ ஏன் அத்தை ஃபோட்டோவே காமிக்க மாட்டேங்கிற? அழகாக இருப்பாங்கன்னு சொல்கிறல, எனக்கு காமிய அப்படி சொல்லிட்டு அவனும் கேட்டுட்ருக்கான். ஸோ யூங்கியா, அப்படி அப்படி சொல்லு குட்டி, உனக்கு பார்த்தே ஆகணுமா? எனக்கு காமி அப்படி சொல்லிட்டு அவன் மடி மேலே ஏறி உட்காந்துட்டு கேட்டுட்ருக்கான் கியூட்டா. உடனே சரி அப்படி சொல்லிட்டு இப்போ யூங்கி அவன் ஃபோனை எடுத்து உங்களுக்கு தெரியாமல் அங்கங்கே நின்று ஃபோட்டோலாம் எடுத்துருப்பான். ஸோ அதெல்லாம் எடுத்து காட்டுறான். டோலியா, யூங்கியா என்னடா இவ்வளோ அழகா இருக்கா? போதும் என் ஆளை கண்ணு வச்சது கூட அப்படி சொல்லிட்டு ஃபோனை பிடுங்கிட்டு இப்போது ஜூனா கிட்ட காமிக்கிறான். அவனும் அழகா இருக்காங்க மாமா, நீ எப்போ கூப்பிட்டு வர போகிற? எனக்கு இவங்க கூட விளையாடணுன்ட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு அவன் கேட்டுட்ருக்கான். அப்படியா, கூட்டி சீக்கிரத்தில் கூப்பிட்டு வரேன்னா அப்படி சொல்லிட்டு அவனும் பேசிகிட்டு இருக்கான். ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இவங்களுக்கு உங்களை வந்து பார்க்குறதுக்கு இன்றைக்கி முடிஞ்சிருக்காது. அவன் ரொம்ப ட்ரை பண்ணியிருப்பான். பட் அவனுக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க் இருந்திருக்கும். ஸோ அதனால் அவன் இன்றைக்கி உங்களை பார்க்கல. ஸோ நீங்களுமே இவங்கி தெரியாதுல்ல, இவங்க உங்கள் பின்னாடி வரான்னு சொல்லிட்டு நீங்கள் வாட்டுக்கு ஜங்கு கூட உங்கள் ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் 2 பேர்த்துக்குமே இப்படி தான் அந்த டேவும் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒரு ஈவினிங் டைம் ஜங்குக் உங்களை அப்படியே ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் ஜங்குக்கா எங்கே போகிறேன்? ஜங்குக்கா பேசாமரியா, நான் கூப்பிட்டு போகிறேன். நானும் அப்போலேருந்து கேட்டுட்ருக்கேன், எங்கே கூட்டிகிட்டு போகிற சொல்லு, பேசாமல் வரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். சரி ஜங்குக்கா, இப்போல்லாம் நீ ரொம்ப என்ன கத்துற ஜங்குக்கா. ஐயோ சாரிடி, நீ என்னை டென்ஷன் படுத்திட்டு இருக்க, நான் தான் வண்டி ஓட்டுறேன்ல. சரி நான் எதுவும் பேசல அப்படி சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக வந்துட்டுருக்கீங்க. ஜங்குக்கு கடுப்பாகுது. ஆனால் அது இருந்தாலும் எல்லாத்தையும் கஷ்டப்படுத்திட்டு அப்படியே உங்க கூட வந்துட்டுருக்கான். அவனுக்கு இடையில ஃபோன் கால்லாம் வருது. ஜங்குக்கா ஃபோன் வருது ஜங்குக்கா, அட்டன் பண்ணி பேசு, ரொம்ப நேரமாக கூப்பிட்டுருக்காங்க. அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு போயிட்டுருக்கான். நீங்களும் அமைதியாக வந்துட்டுருக்கீங்க. இப்போ அப்படியே சுகா சைட், சுகா, டோலியா, ஜூனா, அதுக்கப்புறம் கொஞ்சம் பாடி கார்ட்ஸ், அதுக்கப்புறம் ஜெயோப், இவங்கெல்லாம் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போகிறாங்க. பர்த்டே செலிப்ரேஷன், அவனுக்கு 5th பர்த்டேன்றனால ஒரு குட்டியாக செலிப்ரேஷன் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு பிளான் போட்டு அவங்கெல்லாம் கிளம்பி போயிட்டுருக்காங்க. இப்போது ஜெயோப் தான், என்னடா மச்சான், என்ன இது மார்க்கமாக இருக்க? அது இல்லைடா, அம்மு பார்க்கலையா, அந்த ஒரு மாதிரி இருக்குது, ஏதோ தப்பாக நடக்க போகிற மாதிரி இருக்குடா, மைண்டு சரியில்லை. ஏன் மச்சான் என்னாச்சு? ஏன் இப்படி சொல்லிட்டுருக்க? தெரிலடா, ஏதோ ஒரு மாதிரி சரியில்லை. சரி வா போகலாம் அப்படி சொல்லிட்டு இப்போது அவங்க அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் போயிட்டாங்க. அது ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல். ஸோ அங்கே இவங்க எல்லாம் அப்படியே என்ட்ரி ஆகுறாங்க.
என்ட்ரி ஆகிட்டு அவங்க புக் பண்ண அந்த ஹாலுக்கு போயிட்டாங்க. ஸோ அதே டைம் நீங்கள் ஒரு அதே ஹோட்டலுக்கு இப்போ நீங்கள் உள்ள என்ட்ரி ஆகுறீங்க. ஜங்குக்கூட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டு உங்களுக்கு 5th ஆனிவர்சரி இல்லையா, ஸோ ஜங்குக்கு ஒரு கேண்டில் லைட் டின்னர் மாதிரி புக் பண்ணியிருப்பான். நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஜங்கு கூட நிறையா பேசிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஜங்குக்கும் அதெல்லாம் கேட்டுட்ருக்கான். இப்போது ஜங்குக்கு ஒரு இடத்த புக் பண்ணியிருப்பான். ஸோ நீங்கள் அங்கே போய் அப்படியே உட்காந்துட்டு நீங்கள் நிறைய ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு ஜங்கு கூட பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படி இந்த சைட் கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு ஹாலில் பர்த்டே செலிப்ரேஷன் நடந்துட்டுருக்கு. இவங்களுக்கு மைண்டே சரியில்லை. அவன் ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்கான். ஜே ஹோப், டே என்ன தாண்டா உனக்கு ஆச்சு? டே எனக்கு தரலடா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு மைண்டு சரியில்லைடா, எனக்கு எங்கேயோ என்ன இருக்கிற மாதிரி இருக்குது. அவன் ஏன்டா இங்கே வர போகிறா, என்னடா லூஸு மாதிரி பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கான்வர்சேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போது ஜியோப்க்கு கால் வருது. ஸோ அதனால் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஹாலை விட்டே வெளியே போயிடுறான். ஸோ ஹோப் அப்படியே பேசிக்கிட்டே வரும்போது அப்போது ஒரு பர்சனை பார்க்குறான். அவன் அப்படியே அந்த காலை விட்டுட்டு அந்த பர்சனே ஒரு மாதிரி ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்கான். இவன் நான் இங்கே பண்ணிகிட்ருக்கான், என்ன அதுவும் ஒரு பொண்ணு கூட அப்படி சொல்லிட்டு இப்போ ஹோப் நம்ம ஜங்குக்கை தான் பார்த்துருப்பான். ஜங்குக் ஜியோப்பை ஃபேஸ் பண்ண மாதிரி உட்காந்துருப்பான். வயன் ஆப்போசிட்டில் உட்காந்துருப்பா. ஸோ அதனால் அவனுக்கு நீங்கள் தான் தெரியல, ஆனால் ஏதோ ஒரு பொண்ணு கூட பேசுகிறான் அப்படின்னு மட்டும் தெரியும். என்ன இவன் இங்கே இருக்கா, அப்போது தாயவங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜேஹோப்க்கு ஒன்றுமே புரியல. தாயாவை லவ் பண்ணுறானா இல்லைன்னா இந்த பொண்ணு கூட உட்காந்து கடலை போட்டிருக்கான், அதுவும் கேண்டில் லைட் டின்னர் என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப்க்கு என்னன்னே புரியல. அப்போது அவன் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்குறான். அவனுக்கு அவ்வளோதான் செம ஷாக்கு. என்ன தங்கச்சி இங்கே என்ன பண்ணுறா அப்படி சொல்லிட்டு அவனுக்கு கை கால்லாம் நடுங்குது. இது யூங்கி மட்டும் பார்த்தா இங்கே சீனே வேறு அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஒரு மாதிரி வேர்த்தெல்லாம் ஊற்றுது. அவன் அந்த ஃபோன் காலை கட் பண்ணி விட்டு நேராக அந்த ஹாலுக்கு தான் போகிறான். ஹாலுக்கு போயிட்டு ஒரு மாதிரி மூச்சு வாங்க நின்றுட்டுருக்கான். அப்போ சுகா, டேய் உன ஆச்சு, ஏன் அப்படி லூஸ் மாதிரி வந்து நின்றுட்டுருக்க? மச்சான், டே மச்சான், அங்கே இரு என்ன இப்போ அப்படி சொல்லிட்டு இப்போது சுகா அவனுக்கு இப்போ வாட்டர்லாம் எடுத்து கொடுக்குறான். அப்போ ஜெயஹோப் அதெல்லாம் தள்ளி விட்டு, டே மச்சான் அங்கே ஜங்குக். என்ன ஜங்குக்கா? எனக்கு புரியல, அவன் எப்படி இங்கே வந்தான்? டே ஜங்குக் கூட வாயன். என்ன வாயனா? எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுகா செம்ம காண்டில் கேட்டுட்ருக்கான். வாயன் எப்படி இங்கே? அது ஜங்குக் கூட என்னடா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகா கத்துறான். ஜேவோப்போட காலரை பிடிச்சி கேட்டுட்ருக்கான். ஏய் இருடா சொல்கிறேன்டா, தரலடா, ஜங்குக்கும் வாயனும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்கடா, அதுவும் கேண்டில் லைட் டின்னர். என்ன ஜங்குக்கும் வாயனுமா? அப்போ தயம் அந்தோட எனக்கும் தரல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேவோப் கத்துறான். இப்போ சுகா அப்படியே ஓடி போய் அங்கே பார்த்தா வயனும் நீங்களும் ஜங்குக்கும் அங்கே இல்லை. ஏய் என்ன அங்கே இல்லவே இல்லை, நான் பார்த்தண்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேவோப் தேடுறான். அங்கே பாரு அப்படி சொல்லிட்டு இப்போ நீங்கள் 2 பேரும் சாப்பிட்லாம் முடிச்சுட்டு இப்போ வெளியே போகிறீங்க. அப்போது சுகா அப்படியே ஓடி வரான். அவனுக்கு அவ்வளோ காண்டாகுது உங்களை ஜங்கு கூட பார்த்த உடனே. அவன் அப்படியே அவனை கன் எடுத்து ஷூட் பண்ணுறதுக்காக அப்படியே கன்னை லோட் பண்ணிட்டே நடந்து வந்துட்டுருக்கான். அப்போது ஜியோப் தான், டே மொத்தம் நில்லுடா, வேணாண்டா, இது வேற எங்கேயோ போதுடா, என்னன்னு கேட்டுக்கலாண்டான்ற மாதிரி ஜியோ பின்னாடி ஓடி வந்துட்டுருக்கான். என்னடா அவன் என் ஆள் கூட என்ன பண்ணிட்டுருக்கான்? அவன் ஏன் பொண்டாட்டி? அவன் எப்படி? எனக்கு இது புரியலை. என்ன ஒழுங்காக விசாரிச்சிங்க தானே வயனை பற்றி? அவளை பற்றி எங்கடா விசாரித்தோம், அதான் ஒன்றுமே தெரியலையேடா. ஓ எனக்கு மண்டை காயுது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சுகா அப்படியே தலையை ரப் பண்ணிட்டுருக்கான். ஜியோப் தான் சுகாவை அப்படியே ஹோல்ட் பண்ணி நிற்க வச்சுருக்கான். அவனுக்கு அவ்வளோ வெறியாகுது, அவனுக்கு இப்போவே தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ சுகா இதெல்லாம் அப்படியே திங்க் பண்ணிக்கிட்டே அவன் அப்படியே காரில் உட்காந்துட்ருக்கான்.
ஜோப் தான் கார் ஓட்டுறான், சுகா செம்மையாக குடிச்சிருக்கான். ஸோ இதெல்லாம் நினச்சிக்கிட்டே ஏன் மச்சான் அவளுக்கு என்னை பிடிக்கவே பிடிக்காதாடா, கொஞ்சம் கூட என்னோட லவ் புரிஞ்சிக்கவே மாட்டாளாடா. அவனை போய் லவ் பண்ணுறாடா, அவன் வந்து ஏமாத்துறான்டா என்ன, அதேண்டா அவளுக்கு புரிய மாட்டேங்குது. இன்னசென்ட்டாக இருக்காடா, அவன் என் தம்பியை லவ் பண்ணுறான்டா. அவன் அவன் ஒரு என் வாயிலேருந்து நான் அதை சொல்லவே விரும்பலடா. அப்புறம் எப்படிடா அவன் என்ன லவ் பண்ணுறான்? அவன் என் தம்பி கூட எல்லாத்தையும் பண்ணிட்டு எனக்கு முடியல மச்சான். இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு அப்படியே வெறி ஆகுதுடா. அப்படியே சொல்லிட்டு அங்கே இருக்க காரோட ஸ்ட்ரேஸை அப்படியே அடிக்கிறான், பயங்கரமாக குத்துன்னு குத்துறான். ஜோப் தான், டேய் கையை வச்சுட்டு சும்மா வர மாட்டியாடா அப்படி சொல்லிட்டு அவன் கையை பேசாமல் எடுத்து விட்டு பேசாமல் வரியா அப்படி சொல்லிட்டு ஜோப் கத்துறான். ஏன் மச்சான் உனக்கு நான் சொல்கிற கூட பொருளையாடா, எப்போடா என்ன அவள் லவ் பண்ணுவா மூட்டு வரியா அப்படி சொல்லிட்டு இப்போ ஜோப் தான் இப்போ வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்கான். நீங்கள் ஒரு மாதிரி திங்கிங்லேயே இருந்திருப்பீங்க, ஸோ அப்படியே தூங்கியிருப்பீங்க சுகாவோட பெட்டில் தான். இப்போ ஹோபி தான் சுகா அப்படியே ஒரு மாதிரி தள்ளாடி நடந்து வந்துட்டுருக்கான். அவனை அப்படியே உள்ளே கூப்பிட்டு போயிட்டு இப்போது பார்க்குறான் நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. இப்போது ஜியோ என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அங்கே இருக்க சோஃபாவில் தான் அப்படியே படுக்க வைக்கிறான். இப்போ யோங்கி என்னடா பண்ணுற? நான் குடிச்சிருக்கேன்டா, என் பொண்டாட்டி என்னை திட்டுவா, அவளுக்கு இதெல்லாம் பிடிக்காது. அவளுக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காது, நான் குடித்தா என்ன குடிக்கல நான் என்ன அப்படி சொல்லிட்டு அவன் வாட்டுக்கு புலம்பிகிட்ருக்கான். அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அவன் அழுகுறான் ஒரு பக்கம். ஜோப் தான் சரிடா அப்படி சொல்லிட்டு அவனை சமாதானப்படுத்தி இப்போ தூங்க வைக்கிறான். சுகாவும் நல்லா தூங்கிடுறான். இப்போ ஜெயஹோப் சுகாவையும் உங்களையும் மாற்றி பார்த்துட்டு ப்ளீஸ் தங்கச்சிம்மா இவனை நீ புரிஞ்சுக்கோ, உன்னை ரொம்ப லவ் பண்ணுறான், அதை ஜங்குக்கு விட்டுரு. என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு ஜங்குக்கு பற்றி தெரியும், அப்போ நீ ஃபீல் பண்ணுவேன். அப்போது நான் தேவைப்படுவேன், இவங்களையும் தேவைப்படும், 2 பேரும் உனக்கு இருப்போம் அப்படியே சொல்லிட்டு இப்போ ஜெயஹோப் அப்படியே லாக் பண்ணிட்டு போயிடுறான். ஸோ நீங்கள் 2 பேரும் செம்மையாக தூங்கிட்டுருக்கீங்க. ஒரு மிட் நைட் ஒரு 3 to 4 o'clock early மார்னிங் இருக்கும். அப்போ யோங்கி அப்படியே வேக்கப் ஆகுறான். அவனுக்கு எல்லாமே அப்படியே டவுன் ஆகிடுச்சு, அவனோட குடித்தது எல்லாமே இப்போது ஓகேவாக இருக்குது. ஸோ அவன் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறான். பார்த்தா அவன் சோஃபாவில் படுத்துட்ருக்கான். அப்படியே எந்திரிச்சு உட்காந்துருக்கான். பிகாஸ் ஜோப் ஏதாவது பண்ணி உங்கள் கூட சேர்த்து படுக்க வச்சிட்டானோன்னு அவனுக்கு பயம். ஸோ அதனால் அவன் எந்திரிச்சு பார்க்குறான். பார்த்தக்கப்புறம் தான் அவனுக்கு நிம்மதியாக இருக்குது. ஸோ அப்படியே ஆப்போசிட்டில் பார்க்குறான். நீங்கள் க்யூட்டாக தூங்கிட்டுருக்கீங்க. உங்களை அப்படியே பார்த்துட்டு ஒரு லைட் ஸ்மைல் பண்ணிட்டு உங்ககிட்ட அப்படியே நடந்து வந்து உங்களை அப்படியே பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் அவ்வளோ க்யூட்டாக தூங்கிட்டுருக்கீங்க. ஐ லவ் யூ ஸோ மச். ஸோ நீ என்னோட லவ் புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். லவ் யூ அப்படி சொல்லிட்டு இப்போ அவன் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு திரும்பி அந்த சோஃபாலே போய் படுத்துக்கிறான். உங்களை பார்த்துக்கிட்டே படுத்துட்ருக்கான். அப்படியே அவங்கள பார்த்துட்டே இருந்தான். அப்படியே தூங்கிட்டான். இப்போது அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 7 o'clock இருக்கும். நீங்கள் அப்படியே வேக்கப் ஆகுறீங்க மெதுவாக. பக்கத்தில் அப்படியே ரப் பண்ணுறீங்க, யாருமே இல்லை. ஸோ நீங்கள் அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி அப்படியே எழுந்திரிச்சு உட்காந்து சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ தான் தெரியுது நம்ம வேறு யாரோ வீட்டில் இருக்கோம் அப்படி சொல்லிட்டு. நீங்கள் டக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் பக்கத்தில் யாருமே இல்லை. ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தா சோஃபா அங்கே யூங்கி ரொம்ப குட்டி சோஃபா தான். அதில் படுக்க முடியாமல் ஒரு மாதிரி பிறண்டு படுத்து தூங்கிட்டுருக்கான். நீங்கள் பார்க்குறீங்க, இவர் எப்போ வந்தார், ஏன் அங்கே தூங்கிட்டுருக்காரு, எங்கே தூங்கலாம்ல, இவ்வளோ பெரிய பெட் இருக்குது, என்ன இவர் அங்கே போய் தூங்கிட்டுருக்காரு அப்படி சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. யோங்கிய அவன் க்யூட்டாக தூங்கிட்டுருக்கான். உங்கள் லிப் ஒரு லைட்டாக ஸ்மைல் வருது.
வயன் என்ன பண்ணிட்டுருக்க, பேசாமல் போயிடு அப்படியே சொல்லிட்டு இப்போ நீங்கள் அப்படியே குளிக்க போகிறீங்க உங்கள் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு. திரும்பியும் நீங்கள் திரும்பி இவங்கையே பார்க்குறீங்க. அவன் தூங்க முடியாமல் அந்த சைடு இந்த சைடு பிறண்டுட்டு இருக்கான். பேசாமல் எழுப்பி அங்கே படுக்க சொல்லலாமா? வயன் உனக்கு இது தேவையில்லாத வேலை, பேசாமல் குளிக்க போயிட்டு அப்படியே சொல்லிட்டு நீங்கள் குளிக்க போயிட்டீங்க. இப்போ அப்படியே ஃபியூ ஹார்ஸில் நீங்கள் குளிச்சுட்டு அப்படியே வெளியே வரீங்க. யோங்கி என்னமோ அந்த சைடு இந்த சைடும் பரண்டு தான் படுத்துட்ருக்கான். அவங்களுக்கு பாவமாக இருக்குது. நைட்டு ஃபுல்லாக தூங்கினாருன்னு தெரியலையே. சரி அப்படியே சொல்லிட்டு இப்போ நீங்கள் அவன் பக்கத்தில் போய் அப்படியே குனிஞ்சு ஒரே ஒரு விரலை வச்சு அவனை எழுப்புறீங்க. ஏங்க ஏங்க யோங்கி யோங்கி சார். யார் இது காலங்கத்தால? என்ன வேணும்? யோங்கி சார் நான் வாயன். நாரி இப்போ உனக்கு பிரச்சனை அப்படியே சொல்லிட்டு அவன் அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணுறான். நீங்கள் தான் அவ்வளோ க்யூட்டாக, உங்கள் ஹேர்லாம் பயங்கர வெட்டாக இருக்குது. நீங்கள் அப்படியே பப்பி ஐஸை வச்சு இவங்க பார்த்துட்ருக்கீங்க. இவங்க ஒரு செகண்ட் உங்களோட ஐஸில் அப்படியே விழுந்துட்டான். ஐயோ நாடா கண்ணுது, இதை பார்த்து தான் விழுந்தேன். ஏன்டி ட்ரீமில் மட்டும் இப்படி இருக்கா, நேரில் அப்படி இருக்க மாட்டேன்னா அப்படின்ற மாதிரி புலம்பிகிட்ருக்கான். ஏங்க இப்படி சொல்லிட்டு நீங்கள் அவனை குலுக்குறீங்க. தலை வலிக்குது. என்ன எதுக்கு எழுப்புற? இல்லை நீங்கள் இங்கே கஷ்டப்பட்டு தூங்கிட்டு இருந்தீங்க, அதான் உங்களை எழுப்பி அங்கே படுக்க வைக்கலான்ட்டு அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இவங்க அப்படியே எந்திரிச்சு உட்காந்துட்டு என்ன அப்படியா, சரி எங்கே கிளம்பிட்ட நீ அப்படின்ற மாதிரி கேட்குறான். அது உங்களுக்கு தான் தெரியுமே, இன்னும் காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறேன். ஓ சரி ஓகே, நான் வந்து விடட்டா? இல்லை வேணாம், நானே போய்க்கிறேன். இல்லைல்ல நீ தண்ணியெல்லாம் போகக்கூடாது, என் பாடி கார்டு சொல்லுவானுங்க. இல்லாட்டி நான் வந்து விடட்டா? இல்லை எனக்கு ஒன்று வேணும். சரி ஓகே, சரி பாடி கார்ட்ஸ்லாம் வருவானுங்க, பார்த்து போயிட்டு வா அப்படின்ற மாதிரி இப்போ சுகா சொல்கிறான். நீங்கள் அப்படியே சுகா பார்க்குறீங்க. என்னடா இவன் எவ்வளோ கோவப்பட்டான், இப்போ என்ன எவ்வளோ சாஃப்டாக பேசுகிறான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போ சுகாவும் ஏய் நான் பார்த்துட்ருக்க, ஒன்றும் இல்லை நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கீழே ஓடிட்டீங்க. சுகா அவங்கள பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இப்போ அவன் அப்படியே போயிட்டு அவன் ஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு ஒரு பிளாக் அண்ட் பிளாக், கீழே பிளாக் ஷார்ட்ஸ், மேலே பிளாக் ஹூடி, எப்போயுமே அவன் பிளாக்ல தான் இருப்பான். இப்போது நீங்கள் அப்படியே கீழே போகிறீங்க. நீங்கள் அப்படியே நடந்து வந்துட்டுருக்கீங்க. அப்போது கீழே ஹோபியும் ஜூனா வந்தால் சண்டை போட்டுட்ருக்கானுங்க. அவன் ஸ்கூலுக்கு கிளம்பவே மாட்டேங்கிறான், ஆனால் ஹோபி தான் அடித்து கிளப்பிக்கிட்டு இருக்கான். டேய் சத்தியமாக முடியலடா, உங்கள் அம்மா கறி வந்தானோ அவ்வளோதான். அப்பா நான் ஸ்கூலுக்கு போகலப்பா, இன்னைக்கு எக்ஸாம் இருக்குப்பா நான் போகலப்பா அப்படியே சொல்லிட்டு அவன் அழுதுகிட்டு இருக்கான். நீங்கள் இதெல்லாம் ஸ்டெப்ஸ் முன்னாடி நின்று அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அப்படியே உங்கள் ஐஸ் ஃபுல்லாக டீயர்ஸ், அப்படியே அதை பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போது ஹோபி ஏய் தங்கச்சிம்மா வந்துட்டியா அப்படியே சொல்லிட்டு அவங்கள பார்த்து கூப்பிடுறான். அப்போது நீங்கள் என்ன என்ன சொன்னீங்க? தங்கச்சி யோங்கி எனக்கு ஃப்ரெண்டு, அவங்க ஒய்ஃபு. ஓ ஓகே, நீ அண்ணான்னு கூப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே அண்ணா சாப்பிட்டு போ அப்படி சொல்லிட்டு இப்போ ஹோபி தான் ஏய் டோலியா இங்கே வா, இருங்க ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு அவள் அங்கே எல்லாத்துக்கும் குக் பண்ணிட்டு இருந்திருப்பா. இப்போ அவள் அப்படியே ஒரு கரண்டியோட வெளியே வரா. நீங்கள் அப்படியே பேக்கு போட்டு காலேஜ் பேக் போட்டு நின்றுட்டுருக்கீங்க. அப்போ டோலியா தான் ஹே வயன் வந்துட்டியா வா சாப்பிட போகலாம் அப்படி சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறா. நீங்கள் அப்படியே அவளை பார்க்குறீங்க. அவள் உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு டைனிங் டேபிள் மேலே உட்கார வச்சுட்டு பிளேட்டு வச்சு அங்கே இருக்க எல்லாத்தையும் உங்களுக்கு சர்வ் பண்ணிட்டுருக்கா. நீங்கள் அந்த தட்டையும் பார்க்குறீங்க, அவளையும் மாறி மாறி பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஹே சாப்பிடுவாயன், காலையில் சாப்பிடக்கூடாது சரியா, நல்லா சாப்பிடணும். இந்தா
இது மதியானம் லஞ்சுக்கு எங்கே உங்கள் பேக்கை கொடு அப்படியே சொல்லிட்டு உங்கள் பேக்கை வாங்கி அதுக்குள்ளே அப்படியே வச்சுட்டு அப்படியே உங்கள் ஹேரை ரப் பண்ணிவிட்டு சரி சாப்பிடு. எப்படியும் ஹோபி ஜூனா ஸ்கூலில் விட போவான், சோனியும் விட்டுருவான், ஓகேவா? அப்படியே சொல்லிட்டு உங்கள் ஹேரை ரப் பண்ணி கொடுத்துட்டு ஜூனா வா சாப்பிடலாம் பசிக்க உள்ள அப்படி சொல்லிட்டு அவனை கூப்பிட்டுட்ருக்கா. நீங்கள் அப்படியே அவளை பார்த்துட்டே இருக்கீங்க, உங்கள் ஐஸ்லேருந்து டியோஸ் அப்படியே ஃபாலின் ஆகுது. அப்படியே நீங்கள் அந்த பிளேட் அப்படியே பார்த்துட்டே உட்காந்துருக்கீங்க, உங்கள் ஐஸ்லேருந்து டியோஸ் அப்படியே வந்துட்டுருக்கு. டோலியா ஜூனாவை அப்படியே தூக்கிட்டு வந்து அங்கே இருக்க டைனிங் டேபிள் மேலே ஏறி அவனை உட்கார வச்சுட்டு அவனுக்கு அப்படியே சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கா. அவன் க்யூட்டாக பேசிக்கிட்டே இருக்கான். அவன் அப்படியே உங்களை பார்க்குறான். வயனத்து அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். நீங்கள் அந்த பிளேட்டை மட்டும்தான் பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. அவன் கூப்பிடுறது உங்கள் காதிலே கேட்டிருக்காது. மம்மி ஏன் அவங்க அப்படியே அழுதுட்ருக்காங்க? அவங்க சாப்பிடவே இல்லை, அத்தை சாப்பிடவே இல்லை அப்படியே சொல்லிட்டு இங்கேருந்து சொல்லிட்டு இருக்கான். வயன் வயன் சொல்லுங்க. என்னை அண்ணின்னு நான் கூப்பிட்டு சொன்னேன். சொல்லுங்க அண்ணி. சாப்பிடலையா நீ? அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ் வருது. ஐயோ அத்தை ஏன் அழுகுறீங்க, உங்களுக்கு என்னாச்சு அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே உங்கள் பக்கத்தில் அப்படியே நடந்து வந்து அப்படியே உங்கள் மடியில் ஏறி உட்காடுறான். நீங்கள் அவனை பார்க்குறீங்க, அவன் அவ்வளோ க்யூட்டாக இருக்கான். உங்கள் ஐஸில் இருக்க டியோஸ்லாம் வைப் பண்ணி விடுறான். நீங்கள் அவனையே பார்த்துட்ருக்கீங்க. அத்தை நீங்கள் அழுக்காதீங்க, நீங்கள் அழுத நல்லாவே இல்லை தெரியுமா? ஆமாம் நீங்கள் சாப்பிடாம இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு இப்போ அவன் பிளேட்டில் இருக்க சாப்பாடை உங்களுக்கு ஊட்டி விடுறான். நீங்கள் அப்படியோ டியோரியஸோட பார்த்துட்டே இருக்கீங்க. அத்தை வாய் தொழுங்க, நான் ஊட்டி விட்டுருக்கேன் அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே சொல்கிறான். நீங்கள் அப்படியே வாய் திறக்கிறீங்க. அவன் அழகாக குட்டி ஊண்டு கை வச்சு ஊட்டி விடுறான். உங்களுக்கு அவ்வளோ டியோஸ் வருது. இது டோலியா பார்க்குறா. அப்போ அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்குறா. அப்போ ஜேஹோப்பும் சுகாவும் நின்று இதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. டோலியா அப்படியே சுகா கிட்டே போயிட்டு ஹாப்பியாடா, போதுமா? உன் பொண்டாட்டிய நம்மளை விட என் பையன் பார்த்துப்பான். உன் பையனை போ சொல்லு, எனக்கு செம்ம காண்டாகுது. என்னடா இப்படி பொசிவாவியா அப்படி சொல்லிட்டீங்க. ஜேஹோப்பும் டோலியாவும் சுகாவை அப்படியே ஓட்டிகிட்ருக்கானுங்க. சுகாவுக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜேஹோப் அப்படியே சுகா மேலே கை போட்டு என்ன மச்சான் ஹேண்ட்ஸமாக இருக்க, எங்கே கிளம்பிட்டு இவ்வளோ காலையிலேயே? என் பொண்ணாட்டிய காலேஜில் விட போகிறேன். அவள் தான் அக்ரிமெண்ட் போட்டிருக்காளே நீங்கள் காலேஜ்க்கெலாம் வரக்கூடாதுன்னு. வரக்கூடாதுதான் சொல்லியிருக்கா, ஆனால் அவள் பின்னாடி போகக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி இப்போ சுகா சொல்கிறான். நடத்து மச்சான் நடத்து, உன் பொண்டாட்டியை நீயே தூரத்துலேருந்து சைட் அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சுல. சரி மூடு அப்படி சொல்லிட்டு இங்கே சுகா அப்படியே பிளாக் அண்ட் பிளாக் ஹூடியில் அவ்வளோ க்யூட்டாக இருக்கான். லாங் ஹேர், அப்படியே ஒரு பிளாக் கலர் ஸ்பெக்ஸ் போட்டிருக்கான். பார்க்க செம்மையாக இருக்கான். அப்படியே வெளியே நின்றுட்டுருக்கான். நீங்கள் எப்போ வருவீங்க அப்படி சொல்லிட்டு இங்கே நீங்கள் ஜூனா ஊட்டி விட அப்படியே வாங்கிட்டு இருக்கீங்க உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ். யார் இவங்கெல்லாம் என்னையே இப்படி பார்த்துக்கிறாங்க? நான் இதுக்கு தானே ஏங்குறேன் என் லைஃப்பில். யார் இவங்கெல்லாம் எதுக்கு என்ன இந்த மாதிரி பார்த்துக்கிறாங்க? அம்மா இதெல்லாம் நீ பார்த்துட்ருக்கியாம்மா? அம்மா யாரும்மா இவங்கெல்லாம் என்னை எப்படி பார்த்துக்கிறாங்களேம்மா? ஒரு நாள் தாம்மா ஆச்சு, எனக்கு என்னை அவங்க வீட்டு பொண்ணு மாதிரி பார்த்துக்கிறாங்கம்மா அப்படி சொல்லிட்டு உங்கள் மைண்டில் ஓடிட்டுருக்கு. நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. இப்போது அப்படியே உங்கள் அப்பா தான் உள்ளே வராரு. அவருக்கு ஐ ஃபுல்லாக டாய்ஸு, அதை அப்படியே எடுத்துகிட்டு உள்ளே வந்துட்டுருக்காரு. அப்போது ஜியோப் தான், அப்பா என்னப்பா இதெல்லாம் எதுக்கு? உனக்கு இல்லைடா, நான் என் பேரனுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன்டா. அவனுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவன் ஆல்ரெடி என்கிட்ட கேட்டான். அங்கிள் எதுக்கு அங்கிள் இதெல்லாம்? ஆல்ரெடி நிறையா இருக்குது அங்கிள். அவன் கேட்டான்னு எதுக்கு அங்கிள் வாங்கிட்டு வந்துட்டுருக்கீங்க அப்படி சொல்லிட்டு இங்கோ
சுகாவும் ஜியோப்பும் சொல்லிட்டு இருக்கானுங்க. அப்போது என் செல்லக்குட்டி எங்க அப்படி சொல்லிட்டு இப்போ உங்கள் அப்பா தான் டைனிங் டேபிளில் வந்துட்டுருக்காரு. அந்த வாய்ஸ் கேட்ட உடனே தாத்தா வந்துட்டாரு அப்படி சொல்லிட்டு அத்தை இறக்கி விடு அப்படி சொல்லிட்டு உங்களை கூப்பிடுறான். நீங்கள் அப்படியே இறக்கி விட்டு உங்கள் அப்பாவை பார்க்குறீங்க. உங்கள் அப்பா வயன் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நல்லா இருக்கேன்ப்பா அப்படியே சொல்லிட்டு அங்கே இருக்க தட்டில் இருக்க சாப்பாடை சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போ ஜூனா தான் ஓடி போய் உங்கள் அப்பாவை ஹக் பண்ணிக்கிறான். என்ன வாங்கிட்டு வந்தீங்க அப்படி சொல்லிட்டு அவன் கேட்குறான். இந்தா இது ஃபுல்லாக உனக்கு தான். எனக்கும் உனக்கு தான். நான் கேட்டதெல்லாம் இருக்கா? நீ கேட்டது எல்லாமே இருக்குது அப்படி சொல்லிட்டு அதை கொடுக்குறாரு. நீங்கள் உங்கள் அப்பாவை பார்க்குறீங்க. உங்கள் அப்பாவோட ஃபேஸில் அவ்வளோ ஸ்மைல் இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததே இல்லை. இப்போ நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே இப்போது டோலியாவை பார்த்து அண்ணி அண்ணி சொல்லுவேன் சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் அண்ணி, நான் கிளம்புறேன். தங்கச்சிமா அண்ணா நான் வந்து விடுறேன். டேய் ஜுனாவா போகலாம் அப்படி சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் அண்ணன் நான் பஸ்ஸில் போய்க்கிறேன். இல்லை நான் கூப்பிட்டு போகிறேன் அந்த தானே காலேஜு அப்படி சொல்லிட்டு இப்போது ஹோபி தான் ட்ரைவ் பண்ணுறான். நீங்கள் முன்னாடி உட்காந்துருக்கீங்க, பின்னாடி ஜூனா உட்காந்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே காரில் அப்படியே ஏறிட்டு போயிட்டுருக்கீங்க. இப்போ அப்படியே ஃபியூ ஹார்ஸில் ஒரு புல்லட் சவுண்ட் மாதிரி கேட்குது. நீங்கள் என்னடா அப்படின்ற மாதிரி திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா இவங்கி தான் அவ்வளோ மாசாக அப்படியே பைக்கில் வந்துட்டுருக்கான். நீங்கள் அப்படியே அந்த மிரர் வழியாக பார்க்குறீங்க. அவன் அவ்வளோ க்யூட்டாக இருக்கான். பிளாக் ஹூடி, பிளாக் ட்ரௌசர், ஃபுல் லாங் ஹேர். அவன் இயரிங்ஸ் போட்டிருக்கான் கழுத்தில் ஃபுல்லாக. ஒரு குட்டி செயின், லாங் ஹேர், அப்படியே பிளாக் கலர் கூலர்ஸ்ன்னு சொல்லிட்டு அவ்வளோ மாசாக இருக்கான். நீங்கள் அப்படியே மிரர் வழியாக அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு என்னன்னே தெரில. அவனை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. பட் அவனோட உங்கள் ஐயை அவன்கிட்டருந்து எடுக்கவே முடியல. அந்த கிளாஸ் வழியாக நீங்கள் பார்த்துட்டே தான் வந்துட்டுருக்கீங்க. இப்போது காலேஜும் வந்துடுச்சு. ஸோ நீங்கள் அப்படியே இறங்கிட்டு ஹோபிக்கு பாய் சொல்லிட்டு ஜூனாக்கும் பாய் சொல்லிட்டு அப்படியே காலேஜ்குள்ளே போகிறீங்க. இப்போ ஹோபி அப்படியே போயிட்டான். இப்போ காலேஜ்குள்ளே போயிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. உங்களுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே யோங்கி பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு அவங்களே தான் பார்த்துட்டே இருக்கா வச்சுக்கன்னு வாங்காமல். நீங்கள் உள்ளே போகிற வரைக்கும் நீங்கள் அப்படியே திரும்பி பார்த்துட்டு அப்படியே திரும்பியும் முன்னாடி நடந்து போகிறீங்க. உங்கள் லிப்பும் லைட்டாக ஒரு ஸ்மைல் வருது. ஸோ நீங்கள் அப்படியே உங்கள் கிளாஸ்க்கு போயிடுறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி வந்திருப்பானுங்க. ஸோ நீங்கள் போயிட்டு உங்கள் பெஞ்சில் உட்காடுறீங்க ஒரு ஸ்மைலோட. அப்போது ஜெமினாவும் நாண்டியும் உங்களை பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் என்னவே பார்த்துட்ருக்கீங்க? இல்லை நேற்று தானடி கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ளே காலேஜ் வந்துட்டு கல்யாணம்னா என்ன? நான் என்ன அவங்கள லவ் பண்ணுறேன்னா? இல்லை நான் லவ் பண்ணுறது சங்கு உங்களுக்கே தெரியும். தேவையில்லாமல் கொஷின் கேட்காதீங்க, படிக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் புக் எடுத்து படிச்சுட்ருக்கீங்க. ஜெமினாவும் நாண்டியும் உங்களை ஒரு மாதிரி தியோரியோஸோட பார்த்துட்ருக்காங்க. என்ன சொல்கிறதுனே தெரியல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களும் படிச்சுட்டு தான் இருக்காங்க. நீங்கள் 3 பேருமே கொஞ்சம் நல்லா படிக்கிற பசங்க தான். ஸோ அப்படியே படிச்சுட்டு இருக்கும் போது இப்போ அப்படியே சாரும் உள்ள வராரு. நீங்களாம் அப்படியே எழுந்திரிச்சு நின்றுட்டு குட் மார்னிங் சார் அப்படியே சொல்லிட்டு இப்போ கிளாஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ கரெக்டாக எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படி சொல்லிட்டு ஒரு வாய்ஸ். அப்படி எல்லோரும் வெளியே பார்க்குறாங்க. அங்கே ஒரு பையன்தான் அவ்வளோ க்யூட்டாக இருக்கான். ஸ்பெக்ஸ் போட்டிருக்கான். அவன் பார்க்க படிக்கிற பையன் மாதிரி தான் இருக்கான். லாங் ஹேர், அவ்வளோ க்யூட்டாக இருக்கான். அவனை எல்லோரும் பார்க்குறாங்க. வா யாரா அந்த பையன் இவ்வளோ க்யூட்டாக இருக்கான் அப்படி சொல்லிட்டு கேர்ள்ஸ்லாம் பேசிகிட்ருக்காங்க. அப்போது சாரி எஸ் கமன். யார் நீ? இந்த கிளாஸுக்கு புதுசாக வந்திருக்க பையன். ஓ ஆமாம் 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 உன் பேர் கிம் தாயோங். கிம் தாயோங்
ஓகே ஓகே. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். திஸ் இஸ் அ நியூ பர்சன், கிம் தாயாங். நம்ம காலேஜுக்கு வந்திருக்காங்க, நம்ம கூட தான் இந்த 1 இயர் படிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அப்போது ஜெமினா அவ்வளோ ஷாக்கிங்காக தாயாங்கக்கே பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஒன்றுமே புரியல. அவன் அப்படியே உட்காந்துட்ருக்கான். நீங்கள் தாயாங்கியே பார்த்துட்ருக்கீங்க. அவன் அவ்வளோ க்யூட்டாக இருக்கான், நீங்கள் அவனையே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ நாண்டி இந்த பையன் நல்லா இருக்காண்டி அப்படின்ற மாதிரி அவங்கக்கிட்ட சொல்லிகிட்ருக்கான். எங்கள் ஜெமினுக்கு ஒன்றுமே புரியல, அவன் குழம்பி போய் உட்காந்துட்ருக்கான். ஓகே ஆர்மிஸ், இந்த பாட்டை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். தாயாங் யார் அப்படி சொல்லிட்டு யோசிங்க. தாயாங் எதுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் அப்படின்னு யோசிங்க. ஓகேடா, பாய் பாய், லவ் யூ.